ஒரு தரமான ஒரு பேய் படம் பார்த்தேங்க. தமிழ்ல இப்படி ஒரு மூவி ஒண்ணு எடுத்திருக்கானுங்களா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. என்ன ஒரு படம்னா, பூச்சாண்டின்னு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். படம் பேரே ஒரு டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஓஜா படம் வச்சு நம்ம ஹாலிவுட்ல இருந்து எல்லா இந்த டிபாண்டி காலனில இருந்து எல்லா படமும் பார்த்தாச்சு. அதோட நமக்கு அவ்வளவா இதுகளா இருக்காது. ஆனா இந்த ஒரு படம் தரமான ஒரு ஓஜா படம் மாரி ஒண்ணு குடுத்துருக்கானுங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன். விக்கின்னு ஒரு டைரக்டர். இந்த பூச்சாண்டி எதுக்கு இந்த ஒரு பேர் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு எதுக்கு வச்சானுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எப்படி சொல்றது? டாக்குமெண்ட்ரில அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த ஒரு பேரு இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு படத்த ஒண்ணு எடுத்து காமிச்சிருக்காப்புல. டைரக்டருக்கு பெரிய ஒரு கும்பிடுடா சாமி! அப்படிதான் நமக்கே தோணுச்சு. கண்டிப்பா சொல்றேன். உக்காளி நீங்க போய் இந்த படத்த போய் தயவுசெய்து பாருங்க. படம் 2 மணி நேரம் பொய் குவாச்சா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இதுல என்ன ஒரு கதைன்னா, 3 பேர் இருக்கானுங்க. அவனுங்க ரொம்ப போர் அடிக்கிற டயத்துல இந்த ஓஜா மாரி செஞ்சு நம்ம பேசலாம் பேய்களோட பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அல்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு, அப்படி இப்படி பொண்ணுங்க ஏதாவது வருங்க. அப்படி இப்படி அல்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா ஒரு எப்படி சொல்றது? மல்லிகான்னு ஒரு பொண்ணு ஒண்ணு வந்து பேசுற மாரி காமிச்சிருப்பானுங்க. அது அடுத்தடுத்துல அவங்களுக்கு எப்படி சொல்றது? ரொம்ப உற்சாகத்த குடுக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தன் 3 ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு இது பண்றது சரியா பிடிக்கல. ஏன்னா கரெக்ட்டா சொல்லுது. ஆனா ஒரு பக்கத்துல பார்த்தா அவனுக்கு ரொம்ப பீதி ஆகுது. ரோஜா விளையாண்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. ஏன்னா, அடுத்தடுத்து நடக்க போற சம்பவம்லாம் அது ஒரு டிஃபரெண்ட்டா ஒண்ணு சொல்லுது. அது எப்படி ரொம்ப அமானுஷமா சொல்லாம அந்த சாமிகள பத்தி எப்படி இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டவுட் ஆகி, ரோஜா தான் விளையாடுதுன்னா விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இத தூக்கி போட்டான். தூக்கி போட்டதுலருந்து அடுத்த அன்னைக்கே இறந்துறான். இது எதனால இறக்குறான், வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு காயின் ஒண்ணு வச்சிருக்கானுங்க. அந்த காயின் எதனால இந்த காயின் வந்து நம்ம எல்லாம் பழி வாங்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட போட்டு வச்சிருக்கானுங்க. நீ படத்த பார்த்தா உங்களுக்கே தெரியும் காய்ஸ். கண்டிப்பா சொல்றேன் மிஸ் பண்ணாதீங்க. இது படம் தரமான ஒரு படம். எப்படி சொல்றது? இப்ப ஹாரத்துல பார்க்கும்போது பின்னாடி பேய் நிக்கும். அதெல்லாம் அப்போ ஒண்ணுமே தெரியாது. ஒரு சவுண்டு இந்த மாரி தான் நமக்கு பார்த்துருக்கோம். ஆனா இதுல எப்படி சொல்றது? பின்னாடி திரும்பி பார்த்தா பேய் இருக்கு. இங்கிட்டு சைடுல திரும்பி பார்த்தா பேய் இருக்குங்க. அந்த பூச்சாண்டின்னு அந்த பேருக்காண்டி தயவு செஞ்சு படத்த பார்த்தே ஆகணும். ஏன்னா, நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த பூச்சாண்டி நமக்கே தெரியும். நம்மள பார்த்தா டேய் நமக்கு சாப்பாடு அம்மா ஊட்ட மாட்டே பூச்சாண்டி வராரு. அப்படின்னு நமக்கே சொல்லி நம்மளே பூச்சாண்டின்னா பயந்து ஓடுவோம். ஆனா இந்த ஒரு பூச்சாண்டின்னு ஒரு நேம இந்த விக்கின்னு ஒரு டைரக்டர் படத்த எடுத்திருக்கான் மனுஷன். காளி. அவனத்தான் தேடணும். அப்படிதான் நமக்கே தோணுச்சு. எப்படா அந்த படத்த எடுத்த? ஒரு பூச்சாண்டி ஒரு சிவன் பக்தனா இருக்காப்புல. அதாங்க ஹைலைட்டு. நீ படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நீங்க கண்டிப்பா படத்த மிஸ் பண்ணாதீங்க. தரமான ஒரு படம். Netflixல படம் தமிழ் டப்பிங்கோட இருக்கு. கண்டிப்பா படத்த மஸ்ட் வாட்ச்சா நீங்க உட்கார்ந்து பார்க்கலாம் கைஸ்.